என்னத்தான் வர சொல்லியிருந்திய? என்ன விஷயம்? வீட்டுக்கு வர வேண்டியதுதானத்தான்? வீட்டுக்கு எங்க மட்டும் வர உங்க அக்கா சண்டை போட்டு போயிட்டா வீட்டுல. என்ன சொல்றியத்தான்? சண்டை போட்டு வந்தாள் அக்கா? எங்க கிட்ட எதுவுமே சொல்லலையே. உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரியாதா? நான் தான் சொல்லியிருக்கேன் அப்ப. ஆமாத்தான், எதுவும் தெரியாது. 2 நாள் இருந்துட்டு போறேன், ஜாலியா இருக்குன்னா அதான் சரிக்கா இருன்னு நானும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதத்தான். சரியா பூச்சிக்கோங்க. அப்ப நான் தான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லல விஷயம் உங்களுக்கு தெரியாது போல என்ன? ஆமா, தெரியாது. என்னதான் பிரச்சனை? என்னாச்சு? அப்படியே எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க, உங்களுக்கு சுடு தண்ணி குடிச்சு சொல்லியிருக்காங்க. இது எதுவும் மறந்துட்டாங்க என்னன்னு தெரியல. அவளுக்கு எங்க அம்மா சுடு தண்ணி கூட போட முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு கோச்சிட்டு சண்டை போட்டு, ஆமா உங்களுக்கு வேலை கறி தானே, இங்க வேலை செய்ய கட்டி கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு வந்து கிளம்பி பார்த்துருங்க. ஒரு சுடு தண்ணி போடுறதுக்கா சண்டை போட்டு இப்படி வந்திருக்கா எங்க அக்கா? வாங்க என்னத்த சொல்ல. சரி வாங்கத்தான் வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. நான் வரல மச்சான், நான் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தாயும். அதான் சரி என்ன இது ஃபோன் பண்ணல ஒன்றும் தெரியல, சரி தான் உங்ககிட்ட கேட்போம் தான் வந்தேன். சரி வீட்டுக்கு வந்தால் எதுக்கு பிரச்சனை தேவையில்லாம. எங்கள் அம்மா வேறு ஊரில் இருந்துருக்காங்க, இங்கே இருந்தாலும் பரவாயில்ல. 2 நாள் வீட்டுக்கு போகிறாங்க, அந்த இருக்கிற அந்த ஒரு வாரம் மாதம் நல்லபடியாக பேசி அனுப்பிச்சிக்கலாம்ல. உங்கள் அக்கா கிட்ட புத்தி சொல்லி அனுப்பிச்சுடுங்க. என்ன நான் வரேன். என்னத்தான் வாங்கத்தான் வீட்டுக்கு. நீங்கள் வந்தோன்னே உங்கள் பின்னாடியே கிளம்பி வந்துட போகிறா அக்கா. வாங்க. இல்லை அவள் முதல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சுவீங்க, எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நான் ஒன்றுமே சேர்ந்து வரேன். என்ன மச்சான் அனுப்பிச்சு விட்டுருங்க. எங்கள் அம்மா இன்னும் 2 நாள் கிளம்பி பார்த்துக்கங்க. ரொம்ப மனசு கஷ்டப்படுவார்ல. சரி மச்சான். அவள் என்கிட்ட சண்டையே சொல்லலை மச்சான். எப்படி அக்காவை போன்னு சொல்ல, அதுக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பா. எங்கள் அம்மா அதுக்கு மேலே ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருவா பார்த்துக்குறீங்க. நீங்கள் வாங்கத்தான் வந்து பேசி கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் கையோட. வாங்க கிளம்புவோம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? அக்கா இங்கே வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. அட வாங்கண்ணே, எப்போ வந்திய? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. ஆமாம்மா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? ஆமாண்ணே நல்லா இருக்கேன். கையில் அம்மாவையும் அக்காவையும் கூப்பிடு. அவிய இங்கே இல்லைங்க, 2 பேரும் எங்கேயோ போயிருக்காவ. எங்கே போயிருக்காவ? தெரியலங்க, கேட்டால் சொல்லவா செய்வாங்க. நான் கேட்டேன் எங்கே போகிறீங்கன்னு. போகும்போது எங்கே போகிறான்னு கேட்க போகிற இடம் விளங்குமான்ட்டு போயிட்டாவ 2 பேரும். அப்புறம் நானும் சும்மா இருந்துட்டேன். அப்படியா? இப்போ போகிற இடத்த சொல்லாம தான் போயிட்டாவளோ? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை கையில், அக்கா சண்டை போட்டுட்டு வந்திருக்கா அத்தான் கிட்ட. அப்படியா? நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையேங்க இந்த விஷயத்த. நான் இன்னி காலையில் கூட கேட்டேன், என்ன நீ அண்ணன் ஃபோன் பண்ணலையே, எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, எதுவும் ஃபோன் பண்ணி கேட்டிங்களான்னு. அத்தை உடனே பேச்சை மாற்றிட்டாவ. அப்போ இதுதான் விஷயம் போல. அப்போ அத்தைக்கும் தெரிஞ்சிருக்குங்க இது. ஆமாம், நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்காவ போல 2 பேரும். சரி விடு, இப்போ எப்போ வராவன்னு தெரியலையே. என்னம்மா உங்கள் சித்தி இன்னும் காணோம்? வருவாவம்மா, 2 பஸ் ஏறி வரணும் இல்லம்மா, வந்துடுவாவ. நான் தான் சொல்லியிருக்கேன்ல தவறம்மா, நம்ம காத்துட்ருப்போம்மா, வந்துடுவாவ. நீ இருந்தோன்னே கூட்டிகிட்டு வந்து எப்படியும் பேச வச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை தாம்மா. பேசுவாளான்னு வேற தெரியல, சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாச்சவளை. பேசுவாம்மா சித்தி. இப்போ நல்லதாக போச்சு, நான் சண்டை போட்டு வந்ததும் ஒரு நல்லது தான். இல்லைன்னா சித்திக்கிட்ட கூட்டிகிட்டு உன்னோட பேச வைக்க முடியாதுமா. ஆமாம், சரி பார்ப்போம் என்னதான் பேசுகிறாவன்னு பார்ப்போம், வரட்டு. அதுவும் வந்துட்டாவம்மா சித்தி. எங்கே எங்கே? அம்மா அதுவும் வரல, வந்துட்டாலே என் தங்கச்சி. அம்மா பரவாயில்ல, வந்துட்டாம்மா. எதுக்கு வர சொன்னீங்களே சொல்லுங்க சீக்கிரம். எப்படி இருக்கா? நல்லா இருக்கியம்மா? பூமா நீ சொன்னா தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட பேச, வேற யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம், நானும் பதில் சொல்ல வேணாம். அப்படி பேசாதீங்க சித்தி, அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டாவ. ஒரே அழுதுகிட்டே தான் இந்த வீட்டில். உங்ககிட்ட சண்டை போட்டு அமிச்சாச்சே, இனி என் தங்கச்சி நான் எப்போ பார்ப்பேன், அவன் என்கிட்ட பேசுவாளான்னு ஒரே அழுக. அதனால தான் சித்தி உங்களை நான் ஃபோன் போட்டு வர வச்சேன் இங்கே. என் தங்கச்சி வந்துட்டாமா, அவள் என்கிட்ட பேசுகிறாளா பேசலையா நாளைக்கு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கம்மா. ஆமா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.